வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன். இன்னைக்கு தேதி நவம்பர் 28, 2019 அண்ட் இது கமெண்ட்ஸ் அண்ணா எபிசோட் 73. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரு அப்படின்னா, ரியல்மி எக்ஸ்டிக்கு ஜான்வரியில நியூ ஓஎஸ் வருதுன்னு சொன்னாங்க. அப்போ ஜான்வரியில மொபைல் வாங்கினா நியூ ஓஎஸோட வருமா இல்ல ஓல்டு கலர் ஓஎஸ் 6 வருமா? ஸ்டாக் பழசா இருந்தா பழைய ஓஎஸ்ல தான் வரும், புதுசா இருந்தா புது ஓஎஸ் வரும். ஜனவரியில வராது இல்ல, அது வர டைம் ஆகும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பார்த்தோன்னா எக்ஸ்டிக்கு அடுத்து இன்னும் 2 மாடல் தள்ளி போயிட்டாங்க. அதனால இப்போதைக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. போன் ஆன் பண்ண உடனே நோட்டிபிகேஷன். எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த வாரத்துல XT 1 ரிவ்யூ வச்சு லீக் வந்துரும். ஜான்வரியில அதையே லான்ச் பண்றானுங்க. X2 வரப்போகுதுன்னு சொன்ன கேப்ல X3 வந்துடுச்சு. ரைட். அடுத்த கொஸ்டின் அப்துல் சலாம். ஹலோ காய்ஸ், யூ ஆர் டூயிங் ராக்கிங். எனக்கு ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் ஒட்டு கேட்கும்னு சொல்றீங்க. என்னோட மொபைல்ல கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்றேன். இதுல எது வந்தா பிரைவசி ப்ராப்ளம் வருமா? அந்த அளவுக்கெல்லாம் இல்ல ப்ரோ. ஆனா ஒட்டு கேட்கறதெல்லாம் எப்படி சொல்றது, உண்மைதான். ஒட்டு கேட்கும். அதனால கூகுள் அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, எல்லாமே ஒட்டு கேட்கும். கேட்டா அவங்க எங்களோட அசிஸ்டன்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நாங்க ப்ராப்ளம்லாம் வராது ப்ரோ. கரெக்ட் தான். அது நம்ம தான் பர்மிஷனே கொடுக்குறோம்னு வச்சுக்க. இப்ப கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நம்மகிட்ட பர்மிஷன் கேட்கும். இல்ல, கூகுள் அசிஸ்டன்டே நம்மகிட்ட என்ன கேட்கணும்னா, நான் கண்டென்ட் அதே மாதிரி ஸ்கிரீன் கண்டென்ட் பார்க்கலாமா கூடாதா, அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம தான் வந்து எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி விடாது எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆப்ஸ் பர்மிஷன் கேட்குமே. எத்தனை ஆப் பர்மிஷன் கேட்கும் நம்மகிட்ட. மைக்ரோஃபோனுக்கு எல்லாம் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு மைக்ரோஃபோன் பர்மிஷன் உனக்கு? அதுவும் கேலரி ஆப் மைக்ரோஃபோன் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கேலரியில எதுக்குடா மைக்ரோஃபோனு? நாட்டு நிலைமை அப்படி இருக்கு, ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து, சரி இப்ப இவருக்கு என்ன சொல்றது, பிரைவசி ப்ராப்ளம் வருமா? வரும் தான். அது வரும் தானே. எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன்ல வந்து இந்த மாதிரி மைக்ரோஃபோன் ஆன்ல இருக்கு, நமக்கு தெரியும். என்னெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கறதும் நமக்கு தெரியணும். அவ்வளவுதான். இப்போ பேங்க் அக்கௌண்ட் இல்லாட்டி வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் லவுடா எங்கேயுமே பேசுறது இந்த டெக்னாலஜி உலகத்துல தப்புதான். இப்பெல்லாம் அத கூட எடுத்து ஆட் போட்டு விட்டுருவானுங்க, ரெக்கார்ட் பண்ணி. இல்ல, எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு போட்டு. எனக்கு தெரிஞ்சு இவர் என்ன மாதிரி கேக்குறாரு அப்படின்னா, மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றதுதான் ரொம்ப. கூகுள் உங்க டேட்டா மிஸ்யூஸ் பண்ணுவாங்களான்னா இல்ல, ஆனா கூகுள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த இப்போ OnePlusல எப்படி லீக் ஆச்சு நிறைய. இவன் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருப்பான் ஒரு இடத்துல, பூட்டை திறந்து அவனை எடுத்துட்டு போயிட்டானா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பிரச்சனைகள். அடுத்த கொஸ்டின் வந்து நையாண்டி நக்கல். ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளை மீ. ரியல்மி X2 Pro 30K பிரைஸ் ரேஞ்சு இப்போ ஒர்த்தா இல்ல வேற மொபைல் போலாமா? அண்ட் ரியல்மி XT ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான், 2 months ஆச்சு. அவங்க பக் ஃபிக்ஸ், செக்யூரிட்டி பேச்சஸ், கேமரா ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்றதுல ரெட்மி, விவோ, ஓப்போவை விட ரொம்ப ஃபாஸ்டா பண்றாங்க. ஸோ இனி ரியல்மி எடுக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? அதர் ஆப்ஷன்ஸ் பெட்டரா? எனக்கு வந்து 30Kக்கு நல்ல ஃபோன் தான் ரியல்மி X2 Pro. ஸோ அதுவே போலான்னு தான் எனக்கு தோணுது. எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபாய் போட முடியும் அப்படின்னா OnePlus 7T போல. அதெல்லாம் ஓகேடா. அவர் கீழே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு நீ என்னடா சொல்லுவா? அதாவது இந்த கேமரா ப்ராப்ளம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுல இவங்க ரொம்ப ஃபாஸ்டா ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னாங்க. இதை பத்தி உன் கருத்து என்ன? கேமரா ப்ராப்ளம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. அதை அப்டேட் பண்ணோன்னு இன்னொரு ப்ராப்ளம் வரும். இல்ல, லாஸ்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா added few bugs to be rectified in next update அப்படின்னு தான் இருக்கும். அது நிறைய பேர் கலாய்ப்பாங்க, அது கரெக்ட் தான். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நீ வந்து பப்ளிக் போனை ரோல் பண்ற, அண்ட் ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ வந்து கேமராக்கு ஃபிக்ஸ் கொடுப்ப. இது என்ன கதை? போன் ரோல் பண்ணும்போதே நீ ஏன் இந்த அப்டேட் இல்லாட்டி அப்டேட்டடா ஏன் இல்லாட்டி உங்க லேப்ல நீ இதெல்லாம் டெஸ்ட் லேப் இருந்தா தானே, அது வேற விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் வாங்குறது ஓப்போ கிட்ட இருந்து, OnePlus கிட்ட இருந்து, விவோ கிட்ட இருந்து தான். லேப் இருக்குமான்றது டவுட் தான். இப்போதைக்கு பேருக்கு சாஃப்ட்வேர்ல ரியல்மி லேப்ஸ் இருக்கும் இல்லையா? கரெக்டா. இது வந்து ரியல்மிக்குன்னு கிடையாது, எல்லா பிராண்டையும் தான் சொல்றேன். வெளில போன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. OnePlus ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அட்லீஸ்ட் இதே பண்றாங்களேன்னு நினைக்க தோணுச்சு. பட் இதே எல்லா வருஷமும் பண்ணிட்டு இருந்தா எப்படி? ஓகே, போன் விட்டுறாங்க, ஏகப்பட்ட பக்ஸ் இருக்குமா, அப்புறமா அதை வந்து அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? இவ்வளவு நாளா அப்போ உங்க பக்ஸ்னா இந்த மாதிரி இருக்காது. கேமரா பக்ஸ்ல கேமரா சாஃப்ட்வேர் எப்படி சொல்றது, கிளாரிட்டி இஷ்யூஸ் தான் இது பண்றாங்க. அதான்டா, கிளாரிட்டி இஷ்யூஸ்லாம் முதல்ல பாத்துற முடியாதான்னு கேக்குறேன். ஏன் இவ்வளவு ஒயிட் ஆங்கிள் வந்து வீடியோ எடுக்க முடியல? இனிஷியலா பார்த்தோன்னா ஒயிட் ஆங்கிள் வீடியோ எபிலிட்டியே இல்லாம ஒரு போன் வந்துடும்.
அப்புறமா ஒயிடாங்கல்ல வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்றாங்களே. இதெல்லாம் ஏன் நீங்க இதெல்லாம் எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இதெல்லாம் வாண்டடா தான் லேட்டா இதை இன்ஜெக்ட் பண்ணி அப்படின்னா பாத்தீங்களா நாங்க இதெல்லாம் அப்படியே டக்கு டக்கு கொடுப்போம் உங்களுக்கு. இதெல்லாம் முதல்ல கொடுக்காம இருக்கிறதுக்கு இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் யோசிச்சுட்டே இருந்தேன்டா, நீ காசு ஸ்பெண்ட் பண்ணி போன் வாங்குற, ஓகே, இப்ப விக்னேஷ், ஸ்ரீவத்ஸ், சிவா எல்லாரும் காசு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிராண்ட் கிட்ட போன் வாங்குறோம். அவன் தான் நம்மளுக்கு லாயலா இருக்கணும். நீ காசு கொடுத்துருக்க, நீ தான் முதலாளி, ஓகேயா? இங்க ஆனா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்ளை ஆகுது. போனையும் வாங்கிட்டு இருக்கிற எல்லா சோசியல் மீடியாலையும் போயிட்டு நம்ம தான் அந்த பிராண்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அவன் அதை பத்திலாம் வருத்தமே பட மாட்டான். காசு அழுனமா கல்லா கட்டினமா கிளம்பி போயிட்டே இருப்பான். அதான் பிசினஸ்ங்கிறது கரெக்டா? பட் பாதி நேரம் என்ன நடக்குது, எல்லாரையுமே தான் இப்ப எப்படின்னா பிராண்ட் மேல லாயாலிட்டிய காசு ஸ்பெண்ட் பண்ண யூசர் வைக்கிறான். பட் யூசர் மேல அந்த அளவுக்கு பிராண்ட் வைக்கிறானா? இதுதான் கேள்வி. இந்த இடத்துல அது எப்படி அப்படின்னா, ஒரு பிரேக் பாயிண்ட் வரும், ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் கஸ்டமர் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் பிரபலமாகி நிறைய வாங்க ஆரம்பிச்சு ஒரு பிராண்டா ஒரு பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது அப்படியே போயிடும். இல்லடா இந்த இடத்துல வந்து எப்படி சொல்றேன்னு புரியுது இல்ல? நீ வந்து அந்த பிராண்டுக்கு லாயலா இருக்கடா, அந்த பிராண்ட் உனக்கு லாயலா இருக்கானா? அதுதான் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒன் பிளஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு 3T வரைக்கும் ஒன் பிளஸ் இருந்த விதம் எப்படி, அப்படியே ஒரு 6க்கு அப்புறம் ஒன் பிளஸ் மாறின விதம் எப்படி, அதுதான் இந்த பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் கூட்டு போற ஏன் ஃபைல் எல்லாம் உத்தமனா இருந்தாங்க, ஃபைல தான் ஆரம்பிச்சு விட்டாங்க எல்லாத்தையும். அதுதான் 3T வரைக்கும் தான் நான் சொன்னேன். 3T வரைக்கும் சொன்னியா? நடுவுல ஒரு ரெண்டு பிராண்ட் 5 ரைட் ரெண்டு 5T சரி ஓகேக்கு தான் அமிதாப் பச்சன் வந்தான். 5 அதெல்லாம் நான் சொன்னாரு, when I hold OnePlus I feel superior. ஆனா இந்த சைடுல ஆப்பிள் வச்சிருந்தாரு. ட்வீட் ஃப்ரம் ஆப்பிள், ட்விட்டர் ஆப்பிள் அப்படின்னு வரும். சரி ஓகே. இல்ல இது வந்து எனக்கு ரொம்ப நாளா தோணிட்டு இருந்ததுடா. ஏன்னா இன்வெஸ்ட் பண்றேன் நம்ம ஒரு பொருளுக்காக, நான் வாங்கிட்டேன், இனிமே நான் தான் இதுக்கு ஓனர், ஓகேயா? மார்ஜினலி என்ன சொல்ல வருதுன்னா, அந்த பிராண்டு கிட்ட நான் காசு கொடுக்குறேன், நீ தான் பாத்துக்க அப்படின்னு. பட் என்ன ஆகுதுன்னா, அந்த பிராண்டை நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் அதுக்காக கொடி பிடிச்சி சண்டை போட்டு சுத்துற மாதிரி இருக்கு. இதுதான் சண்டை போடக்கூடாது. ஒரு பிராண்டுக்கோசரம் நடக்குது இல்ல, ஒரு ஹீரோக்கோசரம் அப்படிலாம் சண்டையே போடக்கூடாது. நடக்குது இல்ல, அதுக்குதானே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுல கூத்து என்ன தெரியுமா? ஹீரோக்காக நீ ஒண்ணு சொன்ன பத்தியா, அது இருக்கலே ஒஸ்ட். இவனாவது நமக்கு காசு வாங்கிட்டு போனை கொடுத்துட்டு போறான், அவன் என்னதான் கொடுக்குறான் எனக்கு இன்னும் தெரியல. ஒன்னும் கொடுக்கறது கிடையாது, அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின், உமாபதி SMS, Fantastic 4 please reply me. இன்னைக்கு வந்து 3 பேர் தான் ப்ரோ. இல்ல கேமராக்கு முன்னாடி நீ சொல்லுவல, அவனே இன்னைக்கு இல்ல. ஆமா அவரே இன்னைக்கு. அமேசான் Flipkartல Black Friday சேல் போடுவாங்களா இல்லையா? I am planning to buy laptop under 60K for card and editing purpose. Please suggest me a laptop. No HP strictly. நாங்களே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் HP. இல்ல இப்ப என்ன இவருக்கு எடிட்டிங்கும் கேடுக்குமா? எடிட்டிங்கும் கேடுக்குமே அந்த Asus ROG அந்த கேமிங் லேப்டாப்ஸ் இருக்குல்ல, அது என்னடா இருக்கு? MSI இருக்கு, MSI இருக்கு, அவ்வளவுதான். இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல லெனோவோ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க வாய்ப்பு உண்டு. 60K இருக்கும்னு நினைக்கிறேன். லெனோவோ நிறைய ஆப்ஷன். லெனோவோல அந்த கேமிங் ஒன்னு இருக்கு, அது என்னது? லெனோவோ நிறைய இருக்கு, யோகா இருக்கு. ஒரு காலத்துல வாட்சன் ஸ்டைல்ல ஒரு காலத்துல லேப்டாப், அதுவும் விண்டோஸ் லேப்டாப் பவர்ஃபுல்லா இருக்கணும்னா ஏலியன் வேறுங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு கீழே வரும்போது ஒரு பெரிய இம்ப்ரெசிவ். இப்ப நீ சொல்லிட்டு இருக்கல MSI எல்லாம், இவங்க எல்லாம் கிடையாது இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம். இப்போ நாம ஏன் MSI சொல்றோம் அப்படின்னா 60,000 கீழே இருக்கு, அதனால சொல்றோம். இது ஏலியன் வேற 60,000 கீழே தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அததான் நான் சொல்றேன். இந்த 60,000ல ஒருத்தனை நம்பி சொல்ல முடியுதுல்ல, அந்த மாதிரிலாம் பால் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் பவர் கேம் அப்படின்னு வந்தாலே தலைவர் வந்துருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா Asusல ROGன்னு சொல்லிட்டு லேப்டாப்ஸ்லயும் ROG இருக்கு. 1 lakh 1.2 lakhs எல்லாம் பயங்கரமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் ROG வந்து டெல் லேப்டாப்ஸோட பெட்டர். 70,000 கிட்ட இருக்கு, பயங்கரமா இருக்கு, டபுளா இருக்கு. மேபி அவருக்கு Black Friday சேல்ஸ் எல்லாம் இருக்கா Flipkart Amazonல? போடுவாங்கல்ல சும்மா. அவங்களுக்கு என்னடா போர் அடிச்சா தட்டி விடுவாங்க. Black Friday சேல்ல அமெரிக்கா யூரோப்ல கொண்டாடுறது. இங்க ஏதோ நோக்கியா ரியல்மி எல்லாம் போட்டுருக்காங்கல்ல, அப்ப அவங்களும் போடுவாங்க. Flipkartம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நாங்க சொல்றோம். சீரியஸாடா ஒஸ்ட் ஃபீல் தான். ரைட். சோ Asus பாருங்க ப்ரோ, இல்லனா MSI பாருங்க, அப்படி இல்லனா Lenovo பாருங்க. இந்த 3 கம்பெனில ஏதாவது ஒன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து குமரன்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ நான் Infinix Note 5 Stylus 8 ஸ்டைலஸ் வந்து 8 மாசமா நான் யூஸ் பண்றேன். அதுல எக்ஸ்பென் இப்போ ஒர்க் ஆகல. பட் சர்ப்ரைசிங்கா பை அப்டேட் மே 2019ல தந்தாங்க. நான் ஆஃபர்ல 13K வாங்கினேன்.
remember that it's Android One, so monthly security update வருது, previous month update வருது. Feature metal build 18-watt charger 4000 mAh but old MediaTek P23. I don't know about update of Heart 8 which has Cheetah OS, but Infinix brandல Android One phones வாங்கலாம். ஆமா எல்லாத்துலயுமே Android One phones வாங்கலாம். எது இன்ஃபினிக்ஸ்ல இப்ப Android One phones சொல்றாங்க எல்லாமே. அந்த 5 சீரிஸோட போயிருக்குடா, நான் பார்த்தேன். 5 சீரிஸ் வச்சிருக்கவங்க தான் அதிகமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ப்ரோ அப்டேட் வந்தது, செக்யூரிட்டி அப்டேட்லாம் வந்துருச்சுங்க பேரு, நான் இதை இப்ப கூட டக்குன்னு எடுத்தேன். Android One அப்படின்னு கீழே போட்டிருக்கோம். உள்ள இன்டகிரேஷன் எப்படி இருக்குன்னு பாரு, இன்டர்ஃபேஸ் பார்த்தாலே எனக்கு தெரியல, பார்க்க Mi A2 மாதிரியே இருக்கு அப்படியே. ஓகேயா, சோ இது வந்து Android Oneங்கிற ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ப்ரோ. ஓகேயா, பட் ஜென்ரலா ஆண்ட்ராய்டுக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய ஓட்ட உடச்சல்களை யூஸ் பண்ணிக்கிறானுங்க. அப்டேட்லாம் அந்த அளவுக்கு யாரும் தர மாட்டேங்கிறாங்க. Android Oneல கூட மேஜர் செக்யூரிட்டி அப்டேட் ஸ்லோவா தான் வரும். நோக்கியாவை தவிர மத்த எல்லாமே கொஞ்சம் லேட்டா தான் வரும். நோக்கியாலே நோக்கியாலே மிட் ரேஞ்ச்லாம் அதான் இல்ல 7.2 என்ன பண்ணி வச்சிருக்காங்க, மிட் ரேஞ்ச்னு சொல்லாத, என்ட்ரி லெவல் போனுக்குலாம் அப்டேட் வந்திருக்கு. 6.2க்கு அப்டேட் வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்துருச்சு. 7.2ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. செப்டம்பர் செக்யூரிட்டி அப்டேட்டுக்கு அப்புறம் டைரக்டா நவம்பர் தான் வந்தது. ஓகேயா, அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. My God. அடுத்த கொஸ்டின் வந்து குகப்பிரியன் 90 Hz டிஸ்பிளே நெக்ஸ்ட் இயர்ல 15K to 20K பட்ஜெட் செக்மெண்ட்ல வர சான்ஸ் இருக்கா? இஸ் இட் பாசிபிள்? கஷ்டம் தான். டெஃபினெட்லி வந்துரும். வராது ஏன்னா ப்ராசஸர் அதிகமா தேவை. இல்லடா வந்துரும். என்ன தண்ணி டப்ப திறந்துட்ட மாதிரி பேட்டரி இறங்கும். இல்ல ப்ராசஸர் கொஞ்சம் அதிகமா தேவை. இந்த மாதிரி ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இப்போதைக்கு மீடியாடெக்கோட அந்த என்ன டிமென்சிட்டி 1000 அதுல இருக்கு. அதுல 120 Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. இந்த மிட் ரேஞ்ச் ப்ராசஸர்ல எல்லாம் சப்போர்ட் இருக்கும். ஆனா எப்படி எனேபிள் பண்ணுவாங்க இல்ல அதெல்லாம் விடு. இல்ல இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏற்கனவே சப்போர்ட் இருக்கு, நாங்க எனேபிள் பண்றோம். இல்ல அதெல்லாம் விடு, நான் சிம்பிளா சொல்றேங்க. 845 இப்ப எவ்வளவு விக்குது? 855ல POCO F2 வரணும். வந்ததுன்னா அது என்ன ஸ்பெசிபிகேஷன் இன்னும் வருதானே தெரியல, அது வேற விஷயம் விடு. வந்ததுன்னா அது என்ன ஸ்பெசிபிகேஷன்ல வருதுன்னு போது தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்கும். கண்டிப்பா 20க்கு மேல தான் இருக்கும். ஓகே, இல்ல அதுக்கு அப்புறமா பிரைஸ் ஸ்லாஷ் ஆகும். அப்படி இப்படி வரும்போது அதுவும் 15,000க்கு நீ எதிர்பார்த்த 90 Hz வந்துடும். நான் எதிர்பார்க்கல, இவர் எதிர்பார்த்தாரு. குகப்பிரியன் தான் எதிர்பார்க்கறாரு. அடுத்த கொஸ்டின் வந்து விஷ்ணு குமார். ப்ரோ உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். நான் டைப் பண்ணி காப்பி பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. எல்லா வீடியோல கேட்க ஈஸியா இருக்கும் ப்ரோ. 10K and 15K பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் போன் சொல்லுங்க. 10K to 15K 10K போக்கோவும் இருக்கு. U20 கேமிங் 10Kக்கு வேற எவனடா சொல்லுங்க. 10Kக்கு இது அப்புறம் Realme 3 Pro இருக்கு. அதுதான் அடுத்த क्वेश्चनா கேட்டிருக்காரு. Vivo U20 விட Realme 3 Pro கேமிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா? Realme 3 Pro ஸ்லைட்டா பெட்டர், ஏன்னா GPU பெட்டரா இருக்கு, எட்ஜ் கிடைக்கும், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் மிட் ரேஞ்சுக்கு வரும்போது ஏதாவது கட் பண்ணி விடுவாங்கன்னு சொன்னீங்களே, அப்போ POCO 845 சிப்ல என்னத்தை கட் பண்றாங்க? அது நிறைய இருக்கும் போது நமக்கு தெரியாது. அதாவது எப்படிலாம் சொல்லலாம் தெரியுமா? இப்ப நம்ம சொல்லணும்னா இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங்லேயே வந்து வேற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இவங்க அப்ளை பண்ணிக்க மாட்டாங்க, அது பிக்சல் லெவல்ல இருக்கும். அண்ட் இப்போ மாடம் எடுத்துக்கோங்களேன். மாடம் வந்து இவங்க பேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாமே ஸ்பீடு வந்து கேட் சீரீஸ்ல வந்து இவங்க இருக்கலே கம்மியா வச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பேண்ட்ஸ் வந்து இருக்கலே நம்ம ஊர்ல தேவைப்பட்ட 4 பேண்ட் மட்டும் தான் இருக்கும், இன்டர்நேஷனல் போனா இருக்காது. இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ Qualcomm குவிக் சார்ஜ் 4+ஓட சப்போர்ட் இதுல இருக்காது, பவர் டெலிவரியோட சப்போர்ட் இதுல இருக்காது. இந்த மாதிரி நிறைய சிப்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆகும். அதே மாதிரி யூஎஃப்எஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் அது நமக்கு வந்து டே டு டே லைஃப்ல வெளியில தெரியாது. எப்போ அது தெரிய வரும்னா, நாங்க ஒரு ஸ்டஃப்குள் பவர் பேங்க் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுல வந்து பிடி சார்ஜ் டெஸ்ட் பண்ணும்போது மத்த போன்லாம் மண்ண கவிட்டு கிடந்தது. நோக்கியா 8 பார்த்தா பிடி ஒர்க் ஆச்சு. சோ இந்த மாதிரி இடத்துலதான் தெரியும். அப்பதான் வந்து இந்த போன் ஏன் காஸ்ட்லி அப்படிங்கிறது புரிய வரும். சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும். பட் அதை நம்ம வந்து என்னைக்காவது யூஸ் பண்ணும்போது தான் புரியும். யூஸ் பண்ணாத வரைக்கும் இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு அப்படிதான் தோணும். சூப்பர். அடுத்த கொஸ்டின் விஷ்ணு குமார். இல்ல அடுத்த கொஸ்டின் வந்து Note 8 Pro vs POCO F1 கேமிங்க்கு எது பெஸ்ட் அண்ட் பேட்டரி லைஃப்? POCO F1 தான் கேமிங்க்கு பெஸ்ட். பேட்டரி லைஃப் வந்து Note 8 Pro கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர். உண்மைதான், அக்செப்டட். அடுத்த கொஸ்டின் ரோமன் பியர்ஸ். You guys are doing a great job. Siva, Vicky, Watson, dudes, continue this. Please reply bros. Redmi Note 8 Proல MediaTek Helio G90T chipset இருக்கு. அதுக்கு ரெகுலரா அப்டேட் வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி பேட்ச், MIUI அப்டேட். இப்போதைக்கு ரெகுலரா வந்துட்டு தான் இருக்கு. ஃபியூச்சர் பத்தி தெரியல, கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன். உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஃபியூச்சர்லயும் கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா மத்த போன்ஸ் எல்லாத்துக்கும் MediaTek அப்படி சொல்லக்கூடாது. கொடுப்பாரு ஃபியூச்சர்லயும் கொடுப்பேன்.
அடுத்த கொஸ்டின் வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோல 730G சிப் கண்டிப்பா வருமா? தெரியல, இப்போதைக்கு ரூமர் தான், இன்னும் கன்ஃபார்ம் எதுவும் ஆகல. அப்படி வந்தா எப்ப வரும்? ரெட்மி நோட் 8 ப்ரோ தான் வாங்கலாம்னு இருக்கேன். மீடியாடெக் ஹீலியோ G90T சிப் செட் வாங்கலாமா இல்ல 730Gக்கு வெயிட் பண்ணவா? தெரியலையே, இப்போதைக்கு ரூமர்ல தான் இருக்கு. வெயிட் பண்றது வெயிட் பண்றதுக்கு பெரிய POCO F2 வரும், நாங்க வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த POCO F2க்காக வெயிட் பண்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க காசு வேஸ்ட் ஆகல, அவ்வளவுதான். நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்க பழைய போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் பெட்டரான போன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். 3 மாசம் அப்படிங்கறது இப்பெல்லாம் ரொம்ப பெரிய டைம் பீரியட். எப்படி பாக்குறாங்கன்னா 90 days கூட பாக்குறது இல்ல, பேசாம 90x24 பாப்பாங்க போல. 24 hours அப்படி பாப்பாங்க போல. ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு இதெல்லாம். 24 மணி நேரமே சலம் தெரியுது. ஏய், நேத்தி ஒரு மொபைல் லான்ச் பண்ணோம்ல, 24 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு இன்னொரு மொபைல் லான்ச் பண்ணணும். அட்லீஸ்ட் கலரையாவது மாத்தணும், கன்ஃபியூஸ் பண்ணணும், இல்லாட்டி ரேட்டை குறைச்சிடணும். ஆமா, பிரைஸ் கட்டு. அடுத்த கொஸ்டின், ரியல்மி X2ல டெடிகேட்டட் SD இருக்கா? இந்தியாவுக்கு X2 எப்ப வரும்? X2 தான் டிசம்பர்னு சொன்னாங்க, இன்னும் ஃபைனல் டேட் சொல்லல. டெடிகேட்டட் SDனா XT-ல எப்படி இருக்கோ அது XT-ல டெடிகேட்டட் SD இருக்குல்ல, அப்போ இதுலயும் இருக்கும். மாஸ் தான். வேற ஏதாச்சும் ஸ்ட்ரிக்ட்லி 15K to 20K எதுவும் கிடையாது. XT 730G தான் கேமிங்க்கு இப்போதைக்கு பெஸ்ட். எனக்கு 5000 mAh வேணும். 1 hour per day கேம் விளையாடுவேன். யூடியூப் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், போட்டோ கொஞ்சம் எடுப்பேன். 6.5 inch வேணும். இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். mAh கூட 5000 mAh கூட வருமா? இப்போதைக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில கேமிங் கஷ்டமா தான் ப்ரோ பில்ட் பண்ணோம் போன். ஆமா, இவர் கேக்குற எல்லாமே அந்த பிராண்டுக்கு ஆனா 4000 mAhலயே இந்த 1 hour கேமிங், யூடியூப் இதெல்லாம் இல்லடா. X2 Pro இவர் சொன்ன எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுதுடா. X2 Pro 6.5 inch இது எல்லாமே இருக்கு. 5000 mAh பேட்டரி மட்டும் தான் இல்ல. ஆனா இவர் 15 to 20K சொல்றாருல பிரைஸ் ரேஞ்ச். 15 to 20K பிரைஸ் கட் ஆகும். அப்ப வாங்கிக்கோங்க. எப்போ பிரைஸ் கட் ஆகும்? 6 மாசம் ஆகும்டா. 6 மாசமா சாரி தப்பா சொல்றேன்டா. இல்ல X2 Pro பிரைஸ் கட் ஆகும், அப்ப வாங்கிக்கோங்க. பிரைஸ் கட் 6 மாசமா? how dare you can say that? தெரியும்டா தப்பு பண்ணிட்டேன்டா. ஒரு மாசத்துல ஆகுது. அப்படி இல்லனா விக்கிக்கல. ஆமா, எப்படியா இருந்தாலும் இவங்க கிளைகள் தானே, இவனே பிரைஸ் கட் பண்ணி விட்டுருவான். அடுத்த கொஸ்டின், ஸ்ரீனிவாசன் டி, ஐ வாண்ட் டு பை Vivo U20 எப்படி இருக்கும் ப்ரோ? சூப்பரா இருக்கும். Vivo U20 ரிவ்யூ இன்னைக்கு அப்லோட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லைவ் ஆயிடும் கண்டிப்பா. சூப்பரான போன் தான். 10,000 ரூபாய்க்கு 10,000 11,000க்கு ஒர்த்தான போன் தான். அதான் ஃபர்ஸ்ட் சேல் வாங்குறவங்களுக்கு 10,000. ஃபர்ஸ்ட் சேல் வாங்குறவங்களுக்கு 10,000. அடுத்த சேல் வாங்குறவங்களுக்கு 11,000. அதுக்கு அடுத்த சேல் வாங்கினீங்கன்னா 12,000. அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா ரைட்டே. அடுத்த கொஸ்டின், கிருத்திக் தேஜஸ் ப்ரோ, SD 675 vs SD 712 பர்ஃபார்மன்ஸ்ல இது பெஸ்ட்? பர்ஃபார்மன்ஸ்ல 675 தான் பெஸ்ட். கேமிங் வேணும்னா 670 பெஸ்ட். CPU-ல இவரு பெரிய ஆள்பா, GPU-ல இவரு பெரிய ஆள்பா. ஆனா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, இந்த பக்கம் இவரு ஒரு 10 எக்ஸ்ட்ரா வாங்குறாரு, அந்த பக்கம் ரெண்டுமே கடைசில ஈக்குவல் டை. ரைட். இன்னோட கடைசி கொஸ்டின் ப்ரோ, MediaTek Dimensity 1000 பத்தி சொல்லுங்க. It got highest AnTuTu score. கண்டிப்பா AnTuTu ஸ்கோர் ஹையா தான் இருக்கும். ஏன்னா Cortex A77 யூஸ் பண்றாங்க, இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணல. Snapdragon 855 A76ல தான் இருக்கு. இது வந்து 4 Cortex A77 கோர்ஸ், 4 A55 கோர்ஸ். லீக்டு ஸ்கோர் என்ன லெவல்ல இருக்கு தெரியல, எல்லாத்தையும் தாண்டிடுச்சு. 4 lakhக்கு மேல போயிடுச்சு. இல்ல ஆல்ரெடி 4,50,000 நம்ம ஃபோல்ட் இருக்கு, அதுக்கு மேலே போயிடுச்சு போல. 5 lakhs எல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பெரிய பஞ்சாயத்துனா இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோரா தான் இருக்கும். முதல்ல இது மேல பெட்ரோல் எடுத்து கொடுங்க. கரெக்ட் தான். அடுத்து பேத்துறாங்க ஸ்கோர் பார் எங்க போய்கிட்டு இருக்குன்னு. 4,000 5,000 எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்டா. நீங்க 4 லட்சம் 5 லட்சம் சொல்லிட்டு இருக்கீங்கடா, கட்டுப்படி. ரைட். சோ இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில கமெண்ட்ஸோட நாளைக்கு நாங்க சந்திக்கிறோம். Till then, this is விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி. Have a nice day. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye.